ஃப்ளவர் மேக் ஸ்டிச்சு போடணும். போட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி இந்த ஸ்டாக்கிங் கால்ட்டுக்குள்ளே இந்த மெட்டாலிக் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணி இந்த எட்ஜஸில் 1 2 3 4 5 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நார்மல் சேவிங் த்ரெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளவர் மேக் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டிச் ஒரு 3 டைம்ஸ் போடணும். பூ கட்டுறோம்ல அந்த ஸ்டிச் போட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணிட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தோடய கொஞ்சம் இருக்கணும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒரு எத்தனை தேவையோ பெட்டல்ஸ் அத்தனை தேவை எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷேப்பே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் 5 ஃப்ளவர் கேக். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்பிள் கலர் நம்ம யூஸ் பண்ணாலும் பர்பிள் கலர் வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து நீடல் டவுன்லேருந்து நீடல் எடுத்துட்டு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜஸ்க்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுக்குங்க. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அடுத்தது இன்னொரு பெட்டல்ஸ் அதையும் அந்த மாதிரி எடுத்து லைட்டாக இது ஓவர்லோட் பண்ணுற மாதிரி லைட்டாக அது மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளேருந்து எடுத்து ஒட்டுக்க அந்த கம்பியோட ஒட்டுக்க மெட்டாலிக் ஒயரோட பேலன்ஸ் உள்ள கிளாத் அப்படியே நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கும்போதே ட்ரிம் த ஆல் ஃபேப் ஸ்டாக்கிங் கிளாத் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அகெயின் அதே மாதிரி இன்னொன்று அதுக்கு மேலே ஓவர்லோடர் ஸ்டிச் தான்.
ஸோ ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வந்ததுக்கப்புறம் கார்னர் சைடு, ஈச் கார்னர் சைடில் ஒரு ஸ்டிச்சஸ். ஸோ அதை அப்படியே விடாமல் ஏதாச்சும் ஒரு ஃப்ளவரை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பண்ணலாம். ஸோ இதாக இருக்கு இல்லையா, அந்த சைடு நீடில் உள்ளாரைந்து விட்டு இந்த ஃப்ளவர் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ லாஸ்ட்டாக அதை விடணும்னா ஃப்ரேமை இந்த நாட் போடுறதுக்கு நார்மல் நாட் போடலாம். அப்படி இல்லைன்னா ப்ளூ அப்ளை பண்ணியிருக்காங்க. த்ரெட்டு வந்து லாஸ்ட்டு த்ரெட்டு வந்து முடிச்சு போட்டுட்டு நார்மல் த்ரெட்டு போட்டு இது பண்ணோம்னா ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடலாம். நூல் வந்து வெளியில் வராது. ஸோ அந்த ஃப்ளவருக்கு ஒவ்வொரு ஃப்ளவரோட பெட்டலுக்கு நடுவில் அந்த கேப்பில் வந்து விட்டு சென்டர் கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். சென்டர் கோலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி.